இந்த வேளையிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியா என்னுடைய உள்ளத்தில் எழும்பின காரியம் வேதாகமத்திலே எந்த வசனத்தில் காணப்படுகிறது அப்படின்னா 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். 3 யோவான்ல ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்குது, ரைட்? அந்த ஒரு அதிகாரத்தில் 2வது வசனம். அந்த ஒரு வசனத்தை இப்ப நான் வாசிக்க இருக்கிறேன். அதிலிருந்து இந்த நாளுக்கென்று கர்த்தருடைய ஆவியானவர் ஏதோ ஒரு புதிய தகவலை உங்களோடு பேசுவார் என்றே நான் நம்புகிறேன், ரைட்? சோ அந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய யோவான் காயு அப்படிங்கிற ஒரு நபருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார், ஒரு நிருபத்தை எழுதுகிறார், லெட்டர் எழுதுகிறார். அந்த லெட்டர் எழுதும்போது ஏராளமான காரியங்கள் எல்லாம் அந்த லெட்டர்ல சொல்லி எழுதுகிறாரு. எழுதும்போது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சமாச்சாரத்தை சொல்லி அந்த கடிதத்தை ஆரம்பிக்கிறாரு. அது ரொம்ப முக்கியமான ஒரு சமாச்சாரம். அந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை எந்த அளவு தேவனுடைய பிள்ளைகள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியல பாருங்க. ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு சமாச்சாரம். முதல்ல அந்த வசனத்தை வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்க. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஐயா காயு, உனக்கு நான் ஒரு காரியத்தை சொல்றேன் அப்படின்னு சொல்லி யோவான் சொல்றாரு. அந்த கடிதத்துல என்ன சொல்றாரு? உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். அருமையான வார்த்தை. உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பா அப்படின்னு சொல்றாருங்க. வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலும் வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஆசை உனக்கு இருக்குது, நல்லது, நான் ஏற்றுக்கொள்றேன். ஆனா அது எப்படி பாசிபிள்? எப்படி அப்படி சுகமா இருக்க முடியும் வாழ்க்கையின் எல்லா எல்லைகளிலும் அப்படின்னா, அது உன்னுடைய ஆத்துமா எப்படி வாழ்கிறதோ அதை சார்ந்துதான்ப்பா இருக்குது அப்படின்னு யோவான் காயுவுக்கு சொல்றாரு. இந்த நூற்றாண்டிலே வாழ்கிற எல்லா மனிதர்களும் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு வசனம். வாழ்க்கையில எல்லாரும் பயங்கரமா ஆசைப்படுறாங்க, வாழ்க்கையுடைய எல்லா பகுதிகளிலும் நாம் வாழ்ந்து சுகமா இருக்கணும், பொருளாதார ரீதியில வாழ்ந்து சுகமா இருக்கணும், குடும்ப சூழல்ல வாழ்ந்து சுகமா இருக்கணும், வேலை ஸ்தலங்களிலே அநேக உயர்வுகள் எல்லாம் நான் பெற்று அதுல வாழ்ந்து சுகமா இருக்கணும். நல்லது, எல்லாமே நல்லது, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கணும்னு ஆசை இருக்குது ஐயா எல்லா மனிதர்களுக்குள்ளும். ஆனா எப்படி அது பாசிபிள், எப்படி அது முடியும் அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இருக்கிற ஆத்துமா எப்படி வாழ்ந்து சுகித்து இருக்கிறதோ அதுதான் ரெஃபரன்ஸ் லைன், பாட்டம் லைன். உன் ஆத்துமா எப்படி வாழ்ந்து சுகமா இருக்கிறதோ அதை சார்ந்துதான் உன்னுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் நீ வாழ்ந்து சுகமா இருக்க முடியும் அப்படிங்கிற சமாச்சாரத்தை உள்ளடக்கின ஒரு வார்த்தையை காயுவுக்கு யோவான் இந்த கடிதத்திலே குறிப்பிடுகிறார். ஆத்துமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு சமாச்சாரம் பாருங்க. ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டீங்கன்னா, எந்த மனிதனா இருந்தாலும் சரி, அவன் முப்பரிமாணத்தை உடையவன். ஆவி, ஆத்துமா, சரீரம் என்ற முப்பரிமாணத்தை உடையவன் தான் ஒரு மனிதன், இல்லையா? இப்போ என்னைய பார்க்குறீங்க, வெளிப்புறத்தில் பார்க்குறீங்க, ஒரு சரீர அமைப்பை உடையவனா காணப்படுகிறேன். இது என்னுடைய சரீரம். உள்ளுக்குள்ள ஆத்துமா அப்படின்னு ஒன்று இருக்குது, ஆவி அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்க. எல்லா மனிதர்களுக்குள்ள இருக்குது. அப்போ ஒவ்வொரு மனிதனும் தனக்குள்ள இருக்கிற அந்த ஆத்துமாவை எப்படி வாழ விடுகிறானோ அதை பொறுத்துதான் வெளிப்புறத்துல அவன் எதிர்பார்த்திருக்கிற வளர்ச்சியை, சுபிட்சத்தை கண்டு அனுபவிக்க முடியும். அது ஒரு கோட்பாடு. அந்த கோட்பாடு இந்த விதத்துல தான் இயங்க முடியும். எல்லாருக்கும் என்ன ஒரு வருத்தம், என் வாழ்க்கை எப்படி ஆரம்பிச்சனோ ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு முன்னால அதே போலதான் சார் இன்னைக்கு இருக்குது. பொருளாதாரத்தில் எந்த வளர்ச்சியும் இல்லை, குடும்ப சூழ்நிலையில் எந்த விதமான முன்னேற்றத்தையும் என்னால் பார்க்க முடியல. வேலை செய்கிற காரியத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா அதுலேயும் எந்த ப்ரொமோஷனும் இல்லை, ஒன்றும் இல்லை. 10-20 ஆண்டுகளுக்கு முன்னால என்ன நிலைமையில் இருந்தனோ அதே நிலைமையில தான் போய் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மிகவும் வருத்தத்தோடு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் பாருங்க. அந்த நபர்களுக்கெல்லாம் நான் வைக்கிற இன்னொரு கேள்வி என்னன்னா, ரைட்டு சார், வெளிப்புறத்துல நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு வளர்ச்சியை உங்க வாழ்க்கையின் பல பகுதிகளில் பார்க்க முடியல, ஆனா உங்க ஆத்துமா எந்த அளவு வாழ்ந்திருக்குது நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிற கேள்வியை அவர்களை பார்த்து நான் வைப்பது வழக்கம் பாருங்க.
யாருமே உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்துமாவை கேர் பண்ணுகிறதே இல்லை. அது என்னடா ஆத்துமாவின்னு சொல்றாங்க. அட போடா, இன்னைக்கு வெளியில போனா ஒரு 10 பைசா சம்பாதிக்கணும், ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எண்ணுகிறார்கள். ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்துமாவை எப்படி வாழ வைக்கிறாங்க அப்படிங்கிறத குறித்து யோசிக்கிறதே இல்லை பாருங்க. அப்போ இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், உங்கள் ஆத்துமாவை வாழ விடுங்கள். உங்க ஆத்துமாவை வாழ விட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் சொல்லுகிறேன், சேலஞ்ச் பண்ணி சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் நீங்க எதிர்பார்த்திருக்கிற ஒரு வளர்ச்சியை, சுபிட்சத்தை உங்க ஓன் கண்களினாலேயே நீங்களால கண்டு அனுபவிக்க முடியும். கேரண்டிடா என்னால சொல்ல முடியும். இது ஒரு ரகசியம், இதான் ஒரு கோட்பாடு. வாழ்க்கையில பல முன்னேற்றங்களை அடைந்த பல மனிதர்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உதாரணமா என்னையே எடுத்துக்கொள்ளுங்களேன். என்னுடைய ஆத்துமாவை பல ஆண்டுகளாக நான் வாழ வைத்துக் கொண்டே இருக்கிறேன். சும்மா அல்ல. ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னால எந்த நிலைமையில நான் இருந்தேனோ அதே நிலைமையில இப்ப இல்லை. அடிச்சு என்னால சொல்ல முடியும். ஸ்கிராட்ச்ல இருந்து தர தட்டிடுச்சுமாங்களே அந்த மாதிரி இருந்தேன். அப்போ என்னுடைய ஆத்துமா அந்த நாட்களில் அவ்வளவுதான் என்னுடைய வளர்ச்சி. ஆனா இன்னைக்கு நான் என்னென்னலாம் ஆசைப்பட்டேனோ அந்த நிலைமையை நான் அடைந்திருக்கிறேன். எப்படி சார்? என் ஆத்துமாவை வாழ வைத்துக் கொண்டு இருக்கிறேன், இன்னும் வாழ வைத்துக் கொண்டு இருக்கிறேன். ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் கிடையாது. ஆத்துமாவை வாழ விடுங்க, ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்னென்னலாம் வாழ்க்கையில் ஆசைப்படுறீங்களோ எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கைகூடி வரும். இது அநேகர் புரிந்து கொள்றதே இல்லை பாருங்க. அவங்க எங்க போய் தலையை முட்டிட்டு இருக்கிறாங்கன்னா வாழ்க்கையில முன்னேறணும் அங்க போய் முட்டிட்டு இருக்கிறாங்க. ஐயா நீங்க முட்ட வேண்டாம், உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்துமாவை வாழ விடுங்க ஐயா, வாழ விடுங்க. ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நீங்க என்னெல்லாம் எதிர்பார்க்கிறீங்களோ எல்லாமே நீங்க நினைச்சபடி நடக்கும் ஐயா. ஏன்னா இது ஒரு பிப்ளிக்கல் பிரின்சிபிள். அததான் காயுக்கு யோவான் சொல்றாரு. 3 யோவான் 2வது வசனம், உன் ஆத்துமா வாழ்கிறது போல. அதான் பாட்டம் லைன். ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் 1, 2, 3 இல்ல, எல்லா எல்லைகளிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன் அப்படிங்கிறாருங்க. சரி, அதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த ஆத்துமா வாழ்கிறதுனா என்னையா, அதான் நான் பார்க்க போறோம். ரைட். அதுக்கு முன்னால இன்னொரு வசனத்தையும் நான் கோட் பண்ண விரும்புகிறேன். என்ன வசனம் அப்படின்னா, நீதிமொழிகள் அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்குது. சாலமோன் எழுதின ப்ராவர்ப்ஸ், நீதிமொழிகள். அதுல நீதிமொழிகள் 23:7 வாட்ச் பார்த்தீங்கன்னா அதுலயும் சாலமோன் என்ன சொல்றாருன்னா, அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இருதயம் என்ற ஒன்று இருக்கிறது அல்லவா. இங்க இருதயங்கிறது டப்னு அடிக்குது, அது கிடையாது. இங்கே இருதயங்கிறது ஆத்துமாவை தான் மீன் பண்றாரு சாலமோன். இந்த பைபிளில் வேதாகமத்தில் எங்கெங்கெல்லாம் இருதயம் வருதோ அதெல்லாம் நம்ம டிக்குன்னு அடிக்கிற இருதயம் கிடையாது. மைண்ட், ஆத்துமா, மனசுன்னு சொல்றோம்ல, அதுதான் அந்த இருதயம். ரைட். அப்போ அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ சாலமோன் சொல்றாரு. வேற விதமா சொன்னா, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே ஒரு மனசு இருக்குது, ஒரு மைண்ட் செட் இருக்குது, ஆத்துமா இருக்குது. அந்த ஆத்துமாவினுடைய நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். இதை விட என்னையா நமக்கு தேவை? அருமையான ஒரு விளக்கம் இல்லையா? ஆத்துமா எப்படி இருக்குது, உன் மனசு எப்படி இருக்குது, மனதினுடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, அது எப்படி இருக்குதோ அதே போலதான் நீயும் இருப்பையா அப்படிங்கிற மாதிரி சாலமோன் சொல்றாரு. அப்போ 3 யோவான் 2வது வசனமும் நீதிமொழிகள் 23:7 ஒரே கருத்தை தான் மையப்படுத்தி காண்பிக்கிறது என்பதனை நாம் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, ரைட். ஸோ இந்த முகவுரையோடு இந்த ஆத்துமாக்குள்ள இப்போ நான் கொஞ்சம் போகலான்னு நினைக்கிறேன். இதில் ஏகப்பட்ட சமாச்சாரங்கள் இருக்குது, எல்லாத்தையும் நம்மளால பார்க்க முடியாது இந்த வீடியோவில். ஆனால் ஒரே வார்த்தையில் சொல்லும்படியா நான் விரும்பினேன் என்னால் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த ஆவி ஆத்துமா சரீரம் அப்படின்னு சொல்றேன் இல்லையா, என்னதான் அது முப்பரிமாணம் அப்படிலாம் பேசிக்கிட்டாலும் இது எல்லாமே பிரிச்சு நம்மளால பார்க்க முடியாது பாருங்க. ஏதோ ஒரு விளக்கம் கொடுக்கறதுக்காக இதுதான் ஆவி, இதுதான் ஆத்துமா, இதுதான் சரீரம், கண்ணில் பார்க்குறீங்க இதுதான் சரீரம் அப்படின்னு சொல்லிக்கொள்ளலாம், எல்லாம் புரிந்து கொள்ளலாம். ஆனால் ஒன்னுலேருந்து இன்னொன்று பிரிக்க முடியாது, டிஸ்இன்டகிரேட் பண்ண முடியாது பாருங்க. இது முதல்ல தெரிந்து கொள்ளணும். ரைட். 2வது பாயிண்ட், இந்த ஆத்துமா அப்படிங்கிறது மைண்ட், மனசு, இதுதான் ஆத்துமா. ரைட். இந்த ஆத்துமாவில் ஏகப்பட்ட பகுதிகள் இருக்குது. ஏகப்பட்ட பகுதிகள். புரியும்படி சொன்னா, ரீசனிங் பார்ட்,
அறிவாற்றலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. ஏன்னா இங்க பாருங்க, ஆத்துமா வாழ்கிறது போலதான் உங்க வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலும் நீங்க வாழ்ந்து சுபிச்சிருக்க முடியும். அப்ப ஆத்துமாவை பத்தி டீட்டெயில தெரியணும்ல, அப்பதானே அதை வாழ வைக்க நம்மளால முடியும். புரியுதா நான் சொல்றது? ஆத்துமாவை பத்தி எந்த விதமான புரிதலும் இல்லைன்னா அதை எப்படி வாழ வைப்பீங்க? அதுதான் நான் பேசி கொண்டு இருக்கிறேன். அது வாழ்ந்தாதானே வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் நீங்க வாழ்ந்து சுகித்து இருக்க முடியும். அப்ப ஆத்துமாவை குறித்து ஓரளவாவது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். பாருங்க, இந்த ஆத்துமா மனசு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அதுல பல்வேறுபட்ட பகுதிகள் இருக்குது. அதுல ஒரு பகுதி என்னன்னா அறிவாற்றலை வெளிப்படுத்தக்கூடிய பகுதி, ரீசனிங் பார்ட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று, ஒரு புக் இருக்குது, புக்கை படிக்கிறீங்க, படிச்சு ஓஹோ இது இப்படி சொல்லி இருக்குதா, ஓகே ஓகே, ஓ இது இங்க இது இப்படி அர்த்தமா, ரீசன் அவுட் பண்றீங்க இல்லையா? இது எங்க பண்ணுது, எது பண்ணுதுன்னா உங்க மைண்ட் பண்ணுது. மைண்ட்ல இருக்கிற ரீசனிங் பார்ட், அறிவாற்றலை வெளிப்படுத்தக்கூடிய பகுதி இந்த வேலையை பார்க்குது. ஒன்று. ரெண்டாவது, டிசைடிங் பார்ட் ஆஃப் மைண்ட், சித்தம் கொள்ளும் திறன், டிசைடிங் பார்ட் ஆஃப் த மைண்ட். நல்லது எது, கெட்டது எது, அங்க போலாமா இங்க போலாமா, அங்க போகக்கூடாதா, ஓ இங்க போகக்கூடாதா அப்படின்னு யோசிச்சு பார்க்குறீங்க இல்லையா? டிசைடிங் பார்ட். இது எதை, இது இந்த டிசைடிங் பார்ட் எங்க இருக்குது? மைண்ட்ல இருக்குது. ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் த மைண்ட், சித்தம் கொள்ளும் திறன். இது ரெண்டாவது பகுதி. மூணாவது பகுதி ஃபீலிங் பார்ட் ஆஃப் மைண்ட், உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய பகுதி, பய உணர்ச்சி. ஐயோ அவனை பார்க்கக்கூடாது, ரொம்ப பயமா இருக்குது எனக்கு, ஒரு உணர்ச்சி எழும்புது இல்லையா? பயம், கோபம், அப்புறம் அன்பு, இது போல உணர்ச்சிகள் எல்லாம் நமக்குள்ள இருந்து வெளியில வருது இல்லையா? இதெல்லாம் எங்க இருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க? இந்த மைண்ட், ஆத்துமா, மனசுன்னு சொல்றோம் இல்லையா, அதுல இருந்து தான் வருகிறது. ஃபீலிங் பார்ட் ஆஃப் மைண்ட், உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் பகுதி. ரைட், இது மூணு பகுதி. நான்காவது ஒரு முக்கியமான பகுதி இருக்குது, அதுதான் நம்ம இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ண போறோம். அது என்ன அப்படின்னா கற்பனைகளை வெளிப்படுத்தக்கூடிய பகுதி, இமேஜினேஷன் பார்ட், அது தாட் லைஃப் என்று சொல்லுவார்கள். கற்பனைகளை வெளிப்படுத்தக்கூடிய பகுதி முக்கியமான பகுதி. பாருங்க, அப்போ ஒரு ஆத்துமாவுக்குள்ள இருக்கிற இந்த 4 பகுதிகளையும் எப்படி ஒரு மனிதன் வாழ வைக்கிறானோ, வாழ விடுகிறானோ, அதை பொறுத்துதான் வெளியரங்கமாக அவனுடைய வாழ்க்கையுடைய எல்லா பகுதிகளிலும் ஒரு வளர்ச்சியை அவனால காண முடியும். சும்மா ஒன்றும் வளர்ச்சி வந்துடாது, கண்ணை மூடி கண்ணை திறந்த உடனே வளர்ச்சி ஒன்றும் வந்துடாது. இந்த 4 பகுதிகள் ஆத்துமாவுக்குள்ள இருக்குது இல்லையா, இதை நீ எப்படி வாழ விடுகிற, அதை பொறுத்து தான் வளர்ச்சியை கண்ணால வெளியரங்கமா உன்னால பார்க்க முடியும். 3 யோவான் 2வது வசனம் அதுதான் சொல்லுது, உன் ஆத்துமா வாழ்கிறது போல. இந்த 4 பகுதிகளையும் உள்ளடக்கின இந்த ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு அப்படின்னு யோவான் காயுவுக்கு சொல்றாரு. இப்போ இந்த 4 பகுதிகளையும் நம்ம வாழ விடணும். எல்லாவற்றையும் எப்படி வாழ விடுகிறது அப்படிங்கிறது இந்த ஒரு வீடியோவில் நம்மளால பார்க்க முடியாது. ஆகவே இந்த 4வது பகுதி இருக்குது இல்லையா, கற்பனைகளை வெளிப்படுத்தக்கூடிய பகுதி, இமேஜினேஷன் பார்ட் ஆஃப் த மைண்ட் என்று சொன்னேன் அல்லவா, அந்த ஒரு பகுதியை மாத்திரம் இன்னைக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண நல்லா இருக்கும் என்று நான் ஆசைப்படுகிறேன், வேத வசனங்களின் அடிப்படையில். ரைட், இப்போ நீங்க வேதாகமத்தை கூட வாட்ச் பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் குறிப்பா ஆதியாகம புஸ்தகம்லாம் வாட்ச் பார்த்தீங்கன்னா, தேவாதி தேவன் ஆபிரகாம் அப்படிங்கிற ஒரு மனிதனோடு எப்பப்பெல்லாம் பேசுறாரோ, எப்பப்பெல்லாம் வாக்கு தத்தமான எதிர்காலத்தில் இப்படிலாம் வாழ்க்கையில நடக்க போதுப்பா அப்படின்னு எப்பப்பெல்லாம் சொல்கிறாரோ, அப்பப்பெல்லாம் அவனை கற்பனை பண்ண வைத்து பிறகு தான் அவன் வாழ்க்கையில் என்னெல்லாம் செய்ய போறேன் அப்படிங்கிறத விளக்கி காண்பிக்கக்கூடியவராய் கர்த்தர் காணப்பட்டு இருக்கிறார். ஏன்னா அவருக்கு தெரியுது, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இந்த இமேஜினேஷன் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அது அபாரமான ஒரு சக்தி, அபாரமான ஒரு ஆற்றல். அந்த ஆற்றலை பயன்படுத்தி ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்க்கையில என்னெல்லாம் அடைய போறோம் அப்படிங்கிறத கற்பனை பண்ணி பழகுவான் என்று சொன்னால், அவன் என்னத்தை இமேஜின் பண்ணுகிறானோ அதை நிச்சயமாக அடைந்தே தீருவான் அப்படின்னு கர்த்தருக்கு தெரியுது. பாருங்க, இந்த கோணத்தில் எல்லாம் நம்ம வேத வசனங்களை பார்க்க தவறி விடுகிறோம். ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் பேசும்போது அவனுடைய இமேஜினேஷனை கொஞ்சம் பயன்படுத்தி தான் அவனுக்கு விளக்கி காண்பிக்கிறாரு. உதாரணமா ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாட்ச் பாருங்க. ஆதியாகமம் 15:5 வாட்ச் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமை கர்த்தர் கூப்பிடுவாரு.
அவன் ஒரு கூடாரத்துக்குள்ள உட்கார்ந்துட்டு இருப்பான். ஆபிரகாம் வெளியில வாயா நீ அப்படின்னு வெளியில கூப்பிட்டு வானத்தை அண்ணாந்து வார் அப்படிம்பாரு. நோட் த பாயிண்ட், வானத்தை அண்ணாந்து வார். ரைட். இப்ப என்ன பண்ணணும்? அடுத்தது நட்சத்திரங்கள் எல்லாம் என்ன அப்படிம்பாரு. 1 2 3 எல்லாம் என்ன முடியாது, ஏராளமான நட்சத்திரங்கள் இல்லையா. பாயிண்ட் என்ன ஃபோக்கஸ் பண்ணணும்னா, கூடாரத்துக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறால வெளியில கூப்பிட்டு வந்து வானத்தை அண்ணாந்து வார் முதல்ல சொல்றாரு. அப்புறம் இந்த வானத்துல தெரிகிற நட்சத்திரங்கள் எல்லாம் உன்னால என்ன முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. அவனால் நிச்சயமா எண்ணி இருக்க முடியாது. அதுக்கப்புறம் தான் அவனுடைய வாழ்க்கையில என்ன செய்ய போறேன் அப்படிங்கிறத சொல்றாரு. வானத்து நட்சத்திரங்களை உன்னால எப்படி எண்ண முடியாது காணப்படுகிறதோ அதே போல உன்னுடைய சந்ததி இவ்வளவா இந்த உலகத்தில் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. சிம்பிளா சொல்லலாம், கூடாரத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறான், வெளியில வாயா ஆபிரகாம் அப்படின்னு கூப்பிட்டு, இங்க பாரு உன் சந்ததிய மிகவும் நான் பெருக பண்ணுவேன் அப்படின்னு ஒரே வார்த்தையில சிம்பிளா சொல்லிட்டு போயிருக்கலாமே கர்த்தர் இல்லையா. ஆனா அப்படி சொல்லல, வெளியில கூப்பிட்டு வானத்தை அண்ணாந்து வா. சரி சாமி, பார்த்துட்டேன் சாமி, அடுத்து என்ன பண்ணும், நட்சத்திரங்கள்லாம் என்ன முடியுமா ட்ரை பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஏன் சொல்றாரு? அதான் நம்மளுடைய ஃபோக்கஸ் பாயிண்ட். ஏன் சொல்றாருன்னா அவனை இமேஜின் பண்ண வைக்கிறாரு. ஆனா இந்த வாக்குத்தத்தமான வார்த்தையை சொல்லி அடுத்த நாளே ஒன்றும் அவர் சொல்றபடி சந்ததிகள்லாம் ஆபிரகாம் வரப்போகிறது இல்லை. பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தாண்டி தான் அந்த சந்ததி வரப்போகுது. ஆனா இமேஜின் பண்ண வைக்கிறாரு. எதை போல ஒரு சந்ததி இருக்கும் அப்படின்னா வானத்தில் காணப்படுகிற நட்சத்திரங்களே போல அப்படின்னு ஒரு மைண்ட் செட் அவனுக்குள்ள புகுத்துகிறாரு. இதுதான் கற்பனை சக்தி. அவன் பிறகு யோசிச்சு பார்த்துருவான் இந்த வசனத்தை. ஓஹோ, வானத்து நட்சத்திரத்தை போல என் சந்ததியை பெருக பண்ண போறேன்னு அன்னைக்கு சொன்னாரே, அப்போ வானத்து நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு பிக்சர் அவனுடைய மைண்ட்ல பிக்ஸ் ஆயிருக்குமா இருக்காதா? நிச்சயமா இருக்கும் சார். அதெல்லாம் நான் சொல்லி வருகிறேன். கற்பனை சக்தி, இமேஜினேஷன், பார்ட் ஆஃப் த மைண்ட் நான் பேசிக் கொண்டு வருகிறேன். அப்போ பிற்காலத்துல பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தாண்டி அதே போல அந்த சந்ததி அவனுக்கு அமைந்ததா, வந்ததா இல்லையா? வந்தது சார், வந்தது. வானத்து நட்சத்திரங்களை போல ஏராளமான மனிதர்கள் அந்த ஆபிரகாமுடைய சந்ததியில வந்தார்கள். இன்னைக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் நீங்களும் நானும் கூட அந்த ஆபிரகாமின் சந்ததியில தான் இருக்கிறோம். அப்போ இப்படி ஒரு சந்ததி இருக்க போகிறதுங்கிறத ஒரு இமேஜினேஷன் வடிவில் அவனுக்குள்ள பூத்துகிறார், அந்த பிக்சரை வைக்கிறாரு. உங்க வாழ்க்கையில ஒன்னு அடையணும்னு நினைக்கிறீங்க, அப்போ என்ன அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ அதை நீங்க ஒரு பிக்சரைஸ் பண்ணுங்க, ஒரு பட உருவுல கொண்டு வாங்க, உங்க மைண்ட்ல பிக்ஸ் பண்ணுங்க. இன்னும் 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு நான் இப்படி அடைய விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி உங்க மைண்ட்ல பிக்ஸ் பண்ணுங்க. இமேஜின் பார்ட் ஆஃப் த மைண்டை பேசிக் கொண்டு இருக்கிறேன். உங்க ஆத்துமாவுக்குள்ள இருக்கிற கற்பனைகளை வெளிப்படுத்தக்கூடிய பகுதியில் சொன்னேன் அல்லவா, அதை பேசிக் கொண்டு இருக்கிறேன். அதுல இந்த பிக்சரை செட் பண்ணுங்க, அதை யோசிச்சு பாருங்க, இமேஜின் பண்ணி பாருங்க. நான் சேலஞ்ச் பண்ணி சொல்லுகிறேன், 5 ஆண்டுகளோ 10 ஆண்டுகளோ தளித்தாலும் கொஞ்ச நாள் ஆனாலும் சரி, நிச்சயமாக நீங்க என்னத்தெல்லாம் இமேஜின் பண்ணுகிறீர்களோ அதை நிச்சயமாக உங்க வாழ்க்கையில அடைந்தே தீருவீர்கள். சேலஞ்ச் பண்ணி சொல்லுகிறேன், அடைந்தே தீருவீர்கள். என்னையா அத்தாச்சி? நானே அத்தாச்சியா, நானே அத்தாச்சி. சின்ன வயசுல இருந்தப்போ என் வாழ்க்கையில இந்த காலகட்டத்தில் இந்த வயதுல இது மாதிரி ஆகணும், அந்த வயதுல அது மாதிரி ஆகணும், இது மாதிரி ஆகணும், இந்த மாதிரிலாம் வேலை செய்யணும் அப்படின்னு இமேஜின் பண்ணி பழகுனேன். நீ என்னென்னலாம் என் மைண்ட்ல இமேஜின் பண்ணணும் எல்லாவற்றையும் நான் அடைந்து இருக்கிறேன். நீங்க என்ன மனசுல யோசிக்கிறீங்களோ, இமேஜின் பண்ணுகிறீங்களோ அதை நிச்சயமாய் அடைந்தே தீர்வீர்கள். அதுதான் சாலமோன் கூட சொல்றார் இல்லையா, நீதிமொழிகள் 23:7 வாசித்து காண்பித்தேன் அல்லவா. அவன் இருதயத்தின் நினைவு அல்லது அவனுடைய ஆத்துமாவின் நினைவு எப்படியோ, வேற மாதிரி சொன்னா ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய இமேஜினேஷன் பார்ட் ஆஃப் த மைண்ட்ல என்ன யோசிக்கிறானோ, இமேஜின் பண்ணுகிறானோ அதே போல அவன் இருக்கிறான் அப்படின்னு அந்த வசனத்தை புரிந்து கொள்ளலாம் அல்லவா. இந்த ஆங்கிள் எல்லாம் இந்த வசனங்களை நம்ம பார்க்க தவறிவிட்டோம் என்றே நான் கருதுகிறேன். சரி, இன்னொரு வசனம், ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 14வது வசனம், 13-14 அதை வாட்சி பாருங்க. இதே ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் சொல்லுவாரு, நீ இருக்கிற இடத்திலிருந்து, நீ ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கிற, நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். ஒரு இடத்துல நின்று இருக்கிற ஆபிரகாம் நிற்கிற இடத்துல இருந்து வடக்கே தெற்கே கிழக்கே மேற்கே நோக்கி பார்.
சரி சாமி, நோக்கி பார்க்கிறேன், அதனால என்ன பயன்? நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுப்பேன்கிறாரு. பார்க்க வைக்கிறாரு. அப்போ அவருடைய நோக்கம் ஏதோ ஒன்று இருக்குது இல்ல, அப்போ அந்த இமேஜினேஷனுக்குள்ள கொண்டு வர விரும்புகிறாரு. அது போல கொடுத்தாரா இல்லையா? கொடுத்துட்டாரு சார், கொடுத்துட்டாரு. எல்லா கோத்திரங்களுக்கும் அந்த நிலங்களானது பங்கிட்டு கொடுக்கப்பட்டது. அதனால் தான் நான் சொல்லுகிறேன், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இருக்கிற இந்த கற்பனைகளை வெளிப்படுத்தக்கூடிய அந்த பகுதின்னு சொன்னேன் அல்லவா, அந்த ஆத்மாவுக்குள்ள இருக்கிற அந்த பாட்டு, இமேஜினேஷன் பாட்டு, அதை நீங்க வாழ விடுங்க, வாழ விடுங்க. எக்ஸசைஸ் பண்ணுங்க. என்ன அடைய வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ இமேஜின் பண்ணுங்க, பழகுங்க. இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் நிச்சயமாகவே நிச்சயமாகவே அதனை நீங்க அடைந்தே தீருவீர்கள் என்பது 100க்கு 100 உண்மை. கர்த்தர் இப்படிதான் இயங்குறார் பாருங்க. நம்ம என்ன எந்த ஒரு ஏரியாவில் நம்ம தவறிட்டோம் கிறிஸ்தவர்கள் அப்படின்னா, நம்ம பைபிள் வசனம் அல்லேலூயா சோத்ரம் ஆமென் அந்த ஆங்கிள் மாற்றம் போறோம். ஆனா உள்ளுக்குள்ள இதெல்லாம் விஷயம் இருக்குதுங்களே தெரிய மாட்டேங்குது. நமக்கு பயபக்தியா இருக்கணும்னு ஆசைப்படுறோம், நல்லது, அது முக்கியம். கிறிஸ்து நமக்குள்ள வாழ்கிறார், நம்முடைய ஆத்மாவில் வாழ்கிறார், ஆத்மாவை ரட்சித்து இருக்கிறார், அதெல்லாம் ஓகே சார், ஓகே சார், அதெல்லாம் மறுக்கவில்லை சார், அதுதான் அடிப்படை கிறிஸ்துவ வாழ்க்கையில். ஆனால் அதை தாண்டி ஒரு சமாச்சாரம் நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். உங்களுக்குள்ள இருக்கிற ஆத்மாவில் இந்த இமேஜினேஷன் பார்ட் இருக்குது, இதை நீங்கள் வாழ விடுங்க, இமேஜின் பண்ணுங்க, என்ன அடையணும் இமேஜின் பண்ணுங்க. அப்படி இமேஜின் பண்ண கர்த்தர் அதுக்குள்ள வருவாரு. அல்ல அவர் கை கோப்பாரு. நீங்க உங்க வேலையை செய்யுங்க, இமேஜின் பண்ணிக்கிட்டே இருங்க, அதுக்குள்ள கர்த்தர் வருவாரு. 2 பேரும் சேருங்க. கடைசியில் நீங்க எப்படி வரணும்னு அவர் எதிர்பார்க்கிறாரோ அதே போல உங்களை வாழ வைக்கக்கூடியவர் நீங்கள் நானும் ஆராதிக்கிற கர்த்தர். இது ஒரு அபார சக்தி. எல்லா மனிதர்களுக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு அபார சக்தி, பவர் ஆஃப் இமேஜினேஷன். இது எந்த அளவு நம்ம அபியாசப்படுத்துகிறோமோ அந்த அளவு வாழ்க்கையில் பல கட்டங்களில் உங்களால் உயர்வுக்கு நேராக போக முடியும். இந்த யோவான் 3 யோவான் 2வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆமா உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். சும்மா ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையா நினைச்சிட்டு போயிடுறாங்க. இல்லையா அப்போ இந்த விதத்தில் இந்த 4 பகுதிகள் சொன்னேன் இல்லையா, இந்த 4 பகுதிகளையும் உள்ளடக்கி இந்த ஆத்துமாவை நான் எக்ஸ்பிளைன் பண்ண இந்த விதத்தில் நீங்க வாழ விடுவீர்கள் என்று சொன்னால், நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில எல்லா எல்லைகளிலும் நீங்க வாழ்ந்து சுகமாயிருப்பீர்கள். உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பாயாக. இந்த இன்றைய தகவலை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென்.